பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கும் அனைத்து அலுவலகங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சல்மாவின் பணிவான வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் சொல்லிடலாங்கிறதெல்லாம் என் மனசு ஏத்துக்கல. நான் ரொம்ப யோசிச்சேன். இது எந்த மாதிரி கொண்டு போனா அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இதுல நம்ம செயல்பாடுகளை பத்தி பேசணும். ஆனால் இதை ஒவ்வொன்றுக்கும் நம்ம 12 ராசிகளுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 124 12 144 பதிவுகள் போட வேண்டி போய்விடும். ஸோ அந்த அளவெல்லாம் நம்மகிட்ட நேரங்கள் இல்லை. போடணும், தனித்தனியா போடலாம். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு 2 பதிவுகள் எடுத்துன்னு போடணும்னா போடலாம். இங்கு இந்த கேந்திர திதியாடிகள் ஒவ்வொரு லக்னங்களிலும் இருந்தால் எது போன்ற பலன்கள் செய்வார்கள் என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மேஷத்தில் இருந்தால் எப்படி, ரிஷபத்தில் இருந்தால் எப்படி, அதன் கேந்திராவிலும் திருகுணாவிலும் சேர்ந்திருந்தால் எப்படி என்பதை பற்றி மட்டும் இங்கு நான் பதிய விரும்புகிறேன். அந்த லக்னம் மேஷமாக இருந்து அந்த கேந்திர திருமணங்கள் வேறு வேறு ராசிகளிலும் இருக்கலாம். அதை கேட்டால்தான் பலன்கள் வரும். ஆனால் லக்னத்தை அந்த கேந்திராதிபதியோ திருமணாதிபதியோ சேர்ந்திருந்தால் எது போன்ற விளைவுகள் ஏற்படும் என்பதை மட்டும் இங்கு சின்ன சின்ன பதிவுகளாக நான் கொடுத்து விடுகிறேன். மற்றதை அனைவரும் யூகித்து அறியலாம். அந்த பதிவுகள் கீழ் வருமாறு. மேஷ லக்னம். இந்த லக்னத்திற்கு கேந்திராதிபதிகள் என்று சொல்ல போனால் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சனி. திரிகோணாதிபதி என்று சொல்ல போனால் செவ்வாய், சூரியன், குரு. இவர்கள் இணைவின் தன்மை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை நாம் இங்கு இணைவை பற்றி நாம் பேசணும். முதலில் கேந்திரங்களை பற்றி நாம் பேசணும். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து மேஷ லக்னத்தில் அமர்ந்திருக்காக வைத்துக் கொள்வோம். நாம் மேஷ லக்னத்தில் அமர்ந்தாலும் சரி, கடகத்தில் அமர்ந்தாலும் சரி, துலாத்தில் அமர்ந்தாலும் சரி, சனியில் அமர்ந்தாலும் சரி, இவை அனைத்துமே கேந்திரங்கள் தானே. இப்படி நாம் தனித்தனியாக வைத்து பிரித்து தான் ஒவ்வொன்றுக்குமே நாம் பலம் சொல்லி ஆக வேண்டும். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மேஷத்தில் இருந்தால் செவ்வாய் சந்திரன் இரண்டுமே 7ஆம் இடத்தை பார்க்கும். செவ்வாய் அதிவேகம். அதிவேகத்தை விட ஒரு வெறித்தனம் என்று நாம் சொல்லலாம். சந்திரன் அதிவேகம். சந்திரன் அதிவேகம்தான். வேகமாக பயணிப்பவர் சந்திரன். செவ்வாய் சந்திரன் சேர்க்கையை நாம் சசிமங்கல யோகம் என்று நாம் சொல்கிறோம். இப்ப 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் மற்றும் எதிர்த்தரப்பு வருமானம், நமக்கு தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ், இவை அனைத்தையுமே நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நாம் மனம் தடுமாறி செயல் தடுமாறி தவறுகளை செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. காரணம் என்று சொன்னால் அதற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டிற்குமே பாதகமான கிரகங்கள். செவ்வாய்க்கும் சந்திரனுக்குமே பாதகமான கிரகம். ஏன்னா இங்க நம்ம பார்வை தானே அதிகமா பார்க்கணும். நம்ம இப்படி மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு ஒரு அவசரத்துல, அவசர கோலத்துல செஞ்சுட்டு அப்புறம் பரிதாபப்படக்கூடிய நிலையை கண்டிப்பாக இது கொடுத்து விடும். சரி, செவ்வாயும் அடுத்த கேந்திராதிபதியா சுக்கிரனும் சேர்ந்து மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கண்டிப்பாக அவர்கள் காதல் வயப்படுவார்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை காதலி சொல்லும். இதில் என்ன என்று சொன்னா, ஒரு ஆண் ஒருவன் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவான். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க, ஜாதகங்கள் எல்லாம் பாருங்க. இது நான் 100% எனக்கு ஒத்து வந்திருக்கு. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து மேஷத்தில் இருந்தால் கேள்வி அவங்ககிட்ட தாராளம் கேட்கலாம். அஃபேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஆமாம்பாங்க. முதல்ல ஆண் தன்னோட ப்ரப்போஸ் பண்ணானான்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது ஆணாகத்தான் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து மேஷத்தில் இருந்தார். 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், அதற்கு அதிபதியே சுக்கிரன் என்பதால் ஒரு ஈர்ப்பை கண்டிப்பாக கொடுத்து விடும். அது ஒரு நல்ல காதலாக கூட இருக்கும். அதில் சரிதானது, அது தப்பு இல்லை. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேசத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால்
சனியின் தனிப்பட்ட பார்வை ஒன்று 3ஆம் பாதத்திலும் விடும், 7ஆம் பாதத்திலும் விடும், 10ஆம் பாதத்திலும் 10ஆம் பாவத்திலும் விடும். செவ்வாய்க்கு கடகத்தில் வரும். கடகம் ஒரு கேந்திரம் தானே. 7ஆம் இடத்திலும் விடும், அஷ்டமஸ்தானத்திற்கும் விடும். அப்போ என்ன அப்படின்னா, அவருடைய முயற்சிகளை அது பின்னடைவு செய்யும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சனி பகவான். ஆனால் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் அந்த முயற்சியின் மேலும் அதிக பெறக்கூடிய சுகத்திற்காக அவன் இயங்கும் தன்மையை உருவாக்கி, இவை இரண்டும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்தால் மந்தத்தன்மை, அவசர புத்தி, தவறுகள் அதிகம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இவங்கெல்லாம் அடுத்தவங்களை சார்ந்து வாழணும். யாருக்காவது மேஷ லக்னத்தை பிறந்து அதில் செவ்வாய் சனியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டும், சுயமாக எதுவும் செய்துவிடக் கூடாது. செய்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை பார்த்தால் மறைமுக பிரச்சனை, மறைமுக உறவு, மறைமுக விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பால் 10ஆம் இடமாகிய தன் சொந்த வீட்டை சனி பார்ப்பதால் உழைப்பிற்கு அஞ்ச மாட்டார்கள். உழைப்பிற்கு அஞ்ச மாட்டார்கள். மக்கள் தொடர்பு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக வேலைகள் செய்யக்கூடியவர்களாக, ஏன் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு 100% சான்சஸ் அதுல இருக்கிறது. இது போன்று இந்த கிரகங்கள் இணைவுகளை வைத்து நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் திருகோணத்துக்கு நம்ம வருவோம். திருகோணம் எடுத்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், குரு. இவர் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அது தீப்பற்றி எரிதலுக்கு சமம். செவ்வாய் சூரியன் ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள். லக்னத்துல சூரியன் உச்சமாகிறான், செவ்வாய் ஆட்சி பலம் வேறு. இந்த தன்மை கொண்டு நாம் எதிரிடத்தை பார்த்தால் அந்த பெண்களின் மேல் ஒரு மோகம் அதிகரித்தாலும் அதில் ஒரு வெறுப்பு உனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காட்டுக்கு யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க. இவருடைய நடைமுறை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவங்களுக்கு திருமணம் செய்வது ரொம்ப யோசிச்சு செய்யணும். அப்போ இவங்க 7ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகமா பார்த்துதான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். என்ன, சூரியனுக்கு 7ஆம் இடம் ஒண்ணுதான பார்வை. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது விஷயம் தான். 7ஆம் இடத்தை பார்ப்பது 8ஆம் இடத்துல பொதுவான விஷயங்களா போய்விடும். செவ்வாயும் குருவும் சேர்ந்து லக்னத்தை உட்கார்ந்துருக்காங்க வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துல இங்கு செவ்வாய் 4ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கும். 5ஆம் பார்வையாக குரு 5ஆம் இடத்தை வேற பார்க்கும். அப்போ 4, 5 இரண்டுமே இந்த இருவரின் பார்வைப்படுவதால் சுகத்தினால், பூர்வ புண்ணியத்தினால் இவங்கள் சுகம் அதிகரிக்கும். நிச்சயமாக நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்றால் குரு சாந்த ஸ்வரூபி என்றால் வேகமாக செவ்வாய் செயல்பட்டாலும் அடங்கு, அமைதியாக இரு என்று குரு சொல்லிவிடும். இதைத்தான் நம்ம கஜகேசரி யோகம் என்று, மன்னிக்கணும், என்ன சொல்லுவாங்க, குருமங்கள யோகம் என்று நாம் சொல்வது வழக்கம். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆசைப்படுவார்கள், அமைதியை கடைபிடிப்பார்கள், அதில் அவர்களின் தன்மையை உணர்வார்கள். நட்பாகட்டும், கலத்தரமாகட்டும், அதில் உண்மையை கண்டிப்பாக உணர்வார்கள். 8ஆம் இடத்தையும் 7, 8, 9 இந்த இடத்தையும் இவர்கள் பார்வைப்படுவார்கள். 4, 5 சுகம், பூர்வ புண்ணியம், 7 கலத்தரம், 8 அந்தரங்கம், 9 என்பது பாக்கியம். இதை இவர்கள் பார்வை விடும். ஏன்னா செவ்வாயோட பார்வை 7ல் விட 2 பேர் பார்வை விடும், 8ல் செவ்வாயோட பார்வை, 9ல் குருவோட பார்வை விடும். ஒரு உன்னதமான வாழ்க்கை கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். இந்த இணைவு என்பதை பற்றி இது போன்ற விஷயத்தை தான் நாம் பார்க்கலாம். இந்த அடுத்த லக்னத்தில் சந்திப்போம்.